ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய சேனல்ல வெள்ளிக்கிழமைனா ஒவ்வொரு திருத்தலங்களுடைய சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முருகருடைய முக்கியமான திருத்தலமான சிறுவாபூரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திருக்கோயிலினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறை முதல்ல பார்க்கலாம். இந்த இடத்தினுடைய பேர் சிறுவாபுரி அப்படின்றது மட்டும் கிடையாது, சின்னம்பேடு. ஸோ சின்னம்பேடு அப்படின்றது தான் இந்த இடத்தினுடைய பெயர். அதுக்கப்புறம் தான் அது சிறுவாபுரி, அதுக்கப்புறமா தான் முருகருடைய கோயில் வர்றதுக்கான இந்த சின்னம்பேடு அப்படின்றது சின்ன அம்பு விட்ட மேடான ஒரு இடம் அப்படின்றது. அண்ட் இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ராமர் காலத்தில் அந்த பீரியட்ல முனிவர் ஒருத்தவங்க, அதாவது ராமர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோ பூஜை பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு பசுவை வச்சு. அப்போ குதிரையை ஏவி விட்டு கோமாதாவா இது பண்ணி அதுக்கப்புறமா அந்த பூஜையில கலந்துக்க விடணும் அப்படின்னு நினைச்ச போது அந்த குதிரை எங்க வந்துடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வனத்துக்கு வந்துருச்சு. வனத்துலன்னா இவங்க லவகுஷ இருக்கக்கூடிய அவங்க வளர்ந்த அந்த வனத்துல வந்துடுவோம். இவங்க எல்லாரையும் குதிரை சுத்தி வரவும் எல்லாரும் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறி மாறி நின்று இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் போய் அந்த குதிரையை அடக்கி கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டதும் இப்போ இந்த பூஜை ஆரம்பிக்கணும்னா அந்த குதிரை சுற்றி மறுபடியும் அந்த பூஜை இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். ஆனால் இன்னும் வரவே இல்லையே அப்படின்றதுனால ராமர் அவருடைய தம்பி லக்ஷ்மணன் அனுப்பி என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மணன் அப்புறமா வராரு. வந்தோம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட போட்டி போட்டு அதுக்கப்புறமா அதில் தோத்து லக்ஷ்மணனால அந்த குதிரையை மீட்டு கொண்டு வர முடியலை. இறுதியா ராமரே வராரு. ராமர் வந்தும் கூட இவங்க லவகுஷையோட, அதாவது தகப்பனே மகன்களோட சண்டை போட்டு அங்க அதுக்கப்புறமா இந்த குதிரையை பூஜைக்காக அழைச்சிட்டு போறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் போர் பிரிஞ்ச இடம்ன்றதுனால சிறுவாபுரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான பெயர் வந்திருக்குது. இந்த பெயர் மட்டும் இல்லாம சின்னம்பேடு அப்படின்றதுக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரியில தான் பாலசுப்ரமணியர் அகத்தியருக்கு காட்சி தந்திருக்கிறாரு. அவர் மயிலேறி அவருக்கு காட்சி தந்த இடமாவும் இந்த சிறுவாபுரியை சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம், வள்ளிய மணந்த மணவாளன் சிறுவாபுரியில தான் அப்படின்றது. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பாடல் பெற்ற தலம் சொல்லிட்டு சிவன் கோவிலுக்கெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அகத்தியர் அவங்களே சிறுவாபுரியை பத்தி, சிறுவாபுரி முருகரை பத்தி கிட்டத்தட்ட திருப்புகழ்ல 3 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்படி சிறுவாபுரியை பத்தி பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இவ்வளவு பெருமையான இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சிறுவாபுரியில எப்படி இந்த முருகருடைய கோயில் ஸ்தலம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு காட்சி தரவும் அந்த காட்சிக்கு அப்புறமா மயிலேறி வந்த மயில் வாகனன் அப்படின்னு சொல்லி பாலசுப்ரமணியர் தம்பதியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமா இதை மாத்தி இங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டிய திருமணம் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக வேண்டது மட்டும் இல்லாம மொத்தமா சொந்த வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க அவர்கிட்ட அருள் பாவிச்சு அது அவருக்கு நடந்ததுக்கு அப்புறமா இங்க கோயில் திருத்தலத்தை எழுப்பி இருக்கிறாங்க. இது ஸ்தல வரலாறு. கோவில் எப்படிப்பட்ட ஒரு கோவில் அப்படின்ற கோவிலுடைய பிரகாரத்தை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ், அதாவது செங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த சிறுவாபுரி இருக்குது. சிறுவாபுரியினுடைய மெயின் ரோட்ல இருந்து நீங்க உள் பக்கம் போனீங்கன்னா எதிர்க்கவே உங்களுக்கு காட்சி நல்ல ஒரு ராஜகோபுரம் கம்பீரமா எழுப்பியிருப்பாங்க. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் முருகருடைய ஒவ்வொரு உருவமும் அவருடைய ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய முக்கியத்துவம் கொண்ட உருவத்தை பதிச்சிருக்கிறாங்க. 5 நிலை கொண்ட ராஜகோபுரத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பலபீடம் இருக்குது, அதுக்கப்புறமா கொடிமரம் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமா தான் விளக்கேற்றக்கூடிய இடம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்தையும் நம்ம தாண்டி போனோம்னா மரகத விநாயகரை நம்ம பார்க்கலாம். மரகத விநாயகர் பச்சை நிறத்துல விநாயகர் நம்மளுக்கு அருள் பாவிக்கிறாரு. விநாயகரை சுத்தி வந்தோம்னா அவருக்கு அடுத்தபடியா அடுத்தடுத்த கோஷ்ட தெய்வங்கள் சொல்லக்கூடிய சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு, அப்புறமா லக்ஷ்மி இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நாகர் இருக்கிறாரு, நாகரை தொடர்ந்து பைரவர், இந்த மாதிரி அடுத்த தலத்துல ஒவ்வொருத்தரும் காட்சி தராங்க. அவங்களுக்கு அப்புறமா உற்சவர் பாலசுப்ரமணியர், அவர் வள்ளி தேவயானையோட காட்சி தராரு. உற்சவரை தாண்டி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு
உங்களுக்கு மறுபடியும் இந்த நவகிரகங்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. நவகிரகங்களை முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் முன்பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நேர் எதிரில் மூலவர் இருக்கிறாரு. மூலவர் பாலசுப்ரமணியன். இவர் தம்பதியராக தான் காட்சி தர்றாங்க. பாலசுப்ரமணியர் அப்படின்றத தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய நம்ம சொன்ன ஒவ்வொரு சன்னதியுமே மரகதம், அதாவது பச்சையில தான் இருக்கிறாங்க. மரகதத்தினால செஞ்ச சிலைகள் தான் இந்த சன்னதியில இருக்குது. இதுதான் இந்த சிறுவாபுரியினுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை, முருகர்னாலே செவ்வாய்க்கிழமை தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்க செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், காலையில இருந்து மாலை வரைக்கும் அந்த அளவுக்கு ஜெகஜோதியா பூஜை நடந்தபடியே இருக்கும். இந்த சிறுவாபுரியை அதிகப்படியா எல்லாரும் வர ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது, இந்த சொந்த வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக 6 வீடு கொண்ட ஆறுமுகனை வேண்டி நம்ம கட்டும்போது நம்ம வீடு கண்டிப்பா நமக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ஆரம்பிக்க, அதையே வேண்டி 6 வாரம் ஆறுமுகனை போய் பார்த்துட்டு வரணும். அங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துல திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கும் தனித்தனி இடங்கள் இருக்கு. இப்ப நம்ம வீடு கட்டணும் அப்படின்றவங்க செங்கலை எடுத்து வச்சு, நீங்க செங்கலை அடக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்ன்ற வேண்டுதலை வச்சுட்டு வந்தீங்கன்னா 6 வாரம் நீங்க தொடர்ந்து அவங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு அதுல இருந்து கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான யோகம் அமையும். அதே போலதான் திருமணம் ஆகாதவர் ஏதோ காரணத்தினால, தோஷத்தினாலேயோ இல்ல ஜாதக ரீதியா சரியில்லைன்றதுனால, இல்ல நேரங்காலம் சரியில்லைன்றதுனாலயோ, இல்ல அவங்களுக்கே பிடிக்கல அப்படின்றதுனால, அதாவது மணப்பெண்ணோ இல்ல மணமகனோ பிடிக்கலன்ற காரணத்துக்காக தள்ளி போயிட்டு இருக்கிறதுனா இவங்க 6 வாரம் தொடர்ந்து, முதல் வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தோட கொண்டு போய் முருகர் கிட்ட வச்சு, அதாவது முருகர் உற்சவர் முருகர் கிட்ட தான் வச்சு அர்ச்சனை பண்ணி தருவாங்க. அப்புறமா கழுத்துல மாலையை போட்டுட்டு 6 முறை நீங்க பிரகாரத்தை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறமா அங்க நீங்க அவங்க மனசு உருகி இந்த மாதிரி திருமணம் ஆகணும், எந்த மாதிரியான தடையா இருந்தாலும் எல்லா தடையும் போக்கி நீங்க திருமணத்தை பண்ணி வைங்கன்ற மாதிரி முருகர்கிட்ட வேண்டிட்டு வந்தீங்கன்னா 6 வாரம் தொடர்ந்து, முதல் வாரம் மாலை போட்டுட்டு நீங்க பிரகாரத்தை சுத்தி வரணும். அதுக்கப்புறமா 6வது வாரம் மறுபடியும் உங்களுக்கு கடைசி வாரம் முடியும் போது நீங்க உங்களுக்கான ஜாதகத்தை மறுபடியும் கொண்டு போய் வச்சு அர்ச்சனை பண்ணி உங்களுடைய கைகளால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பிரசாதம், அது நெய்வேத்தியம் மாதிரி முருகருக்கு அங்கே அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை சும்மா அவங்க கிட்ட வச்சு தர சொல்லி மறுபடியும் உற்சவர்கிட்ட அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அதை உங்களுடைய கைகளால் கொடுக்கலாம். அது இனிப்பாக இருக்கலாம், இல்லை சுண்டல், வெண்பொங்கல், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரசாதம் வேணால் நீங்கள் செஞ்சு கொண்டு போகலாம். இது திருமணம் ஆகாத இருக்கிறவங்க பண்ணக்கூடிய வேண்டுதலாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டணுன்றவங்க கூட 6வது வாரம் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இது முருகரே அந்த பிரசாதத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை தருவாரு அப்படின்றது இங்க இருக்கக்கூடியவங்களுடைய நம்பிக்கை. கண்டிப்பா அந்த 6வது வாரம் முடியும் போது உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி வரனே வரல அப்படின்றவங்களுக்கு அதுக்கப்புறமா வரன் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் எல்லாமே அவங்களுடைய கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற மாதிரி திருமணத்துல முடியறதா இருக்கும். அதே போல திருமணம் ஆனதுக்கு அப்புறமாவும் ஜோடியா சமயதரா பாலசுப்ரமணியனை அவங்க சேவிச்சுட்டு போறதும் இங்க வழக்கம். அதே போல விநாயகர், இங்க இருக்கக்கூடிய விநாயகர் மரகத விநாயகர் பார்த்தீங்களா, மற்ற இடத்துல நம்ம சித்தி விநாயகர் சொல்லுவோம், இல்லைன்னா அத்தினி சித்தினியோட இருக்கக்கூடிய விநாயகர், இது மாதிரி பல விநாயகர் பார்த்துருப்போம். நாக விநாயகர் கூட இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த மரகத விநாயகர் கிட்ட போய் நீங்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்கணும், இந்த மாதிரி நான் பண்ண பாவங்களா இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்களை எல்லாத்தையும் சரி பண்ணி அதை நான் இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டாமல் இருக்கணும் போது அந்த விநாயகர் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். எப்பவுமே முதற்கடவுள் விநாயகர் சொல்லுவாங்க. அதே போல் இங்கேயும் உள்ளே போனீங்கன்னா முதற்கடவுளாக விநாயகர் தான் இருக்கிறாரு. அதுவும் மரகத விநாயகரை நீங்கள் சேவிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய மனசார நீங்கள் அங்கே போய் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதை நினச்சி அங்கே கோவிலுக்குள்ளே போனீங்களோ அந்த மன நிம்மதியோடு நடக்க போகுதுன்ற நிம்மதியோடு நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கு வரலாம். இங்க செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க காலையிலே, அதாவது விடிய காலையிலேயே ஒரு 3:30-4 மணில இருந்து பாத்தீங்கன்னாலே இங்க வரிசையில நிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்க 3 விதமான அர்ச்சனைகள் இருக்கு. அதாவது வழிபடக்கூடிய விதங்கள். ஒண்ணு பொதுவா
அது இலவசமாக இருக்கக்கூடிய அந்த வரிசை, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 50 ரூபாய் கொடுத்து போகக்கூடிய வரிசை, 100 ரூபாய் கொடுத்து போகக்கூடிய வரிசை சொல்லிட்டு 3 விதமான வரிசைகள் இருக்குது. பொறுமையாக நீங்கள் காத்திருந்து அந்த முருகரை போய் சேவிக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற நாளில் போய், இல்லை நான் வந்து வேண்டுதல் எதுவும் இல்லை ஆனால் முருகரை மட்டும் நீங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மற்ற நாளில், மற்ற திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள் போனாலுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப, அதாவது எந்த ஒரு கூட்டம் இல்லாமல், கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போய் நம்மளுடைய முருகரை போய் பார்த்துட்டு சேவிச்சுட்டு வரலாம். ஸோ சிறுவாபுரி முருகர் அப்படின்னும் போது இங்கே பக்கத்து ஊரில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாதுங்க, இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் மற்ற வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க கூட சிறுவாபுரி முருகரை வந்து கும்பிட்டு சேவிச்சுட்டு போகிறாங்க. இங்கே அவருக்கான பிரசாதம் அப்படின்ற மாதிரி கோவில் சார்பில் எதுவும் இதுதான் அப்படின்னு கிடையாது. அங்கே வந்து மஞ்சள் தான், முருகர்னாலே மஞ்சள் சிகப்பு கலந்த ஏதாவது ஒரு பிரசாதம் உங்களுக்கு வந்து கையில் எடுத்துகிட்டு வரீங்க, துணியோ கயிறோ எதுனாலுமே உங்களுக்கு வந்து அது மன திருப்தியோடு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். சிறுவாபுரி முருகன்றது தம்பதியோடு இருக்கிறதுனாலேயே அவர் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்போ பழனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து முருகர் தனியாக தான் இருப்பார். அதே போல் இப்போ திருப்பரங்குன்றம்னா முருகர் வந்து வெறும் தேவயானையோட மட்டும் தான் இருப்பார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தேவியோட 2 பேரோட இருக்கக்கூடிய முருகர் அப்படின்றதுனால இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய, அதாவது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 காலமாக உங்களுக்கு வந்து இங்கே வந்து பூஜை வந்து நடக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பூஜையை நீங்கள் நம்ம போய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த டைமில் பண்ணுறதுக்கு இந்த நாளில் நான் வரலான்ட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணணும்னு, அதுக்கு நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் வந்து கொடுக்குறாங்க. அது மூலயமாவே நீங்கள் புக் பண்ணி கூட உங்களுடைய அபிஷேகத்தை, நீங்கள் முருகருக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்தை பண்ணி உங்களுக்கு கடவுளை எப்படி வந்து வழிபட நினைக்கிறீங்களோ அப்படி வழிபடலாம். ஸோ சிறுவாபுரி முருகர் அப்படின்றவர் திருமணத்துக்காகவும் வீடு கட்டணும் அப்படின்றதுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய மனக்கவலைகள் வேற எதுவாக இருந்தாலுமே சரி அதை எல்லாத்தையுமே போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய முருகரா உங்களுக்கு வந்து காட்சி தராரு. அங்கே அகத்தியர் மட்டும் இல்லாமல் பல முனிவர்களுக்கு காட்சி தந்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, அவங்க மூலியமா அவங்க பாடின பாடல்கள் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்பவுமே நம்மளோட இருந்துகிட்டு இருக்கிறாரு முருகர். ஸோ அப்படிப்பட்ட ஆறுபடை முருகர் உங்களுடைய இல்லத்தில் சொந்த வீட்டில் நீங்கள் உட்காரத்துக்கும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் வரணும் அப்படின்றவங்களுக்கும் நல்லபடியான ஒரு அருள் புரியறவராக இருப்பார். இது வந்து சென்னையிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த சிறுவாபுரி இருக்குது. ஸோ சிறுவாபுரியில் இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு சிறுவாபுரி, அதாவது திருப்பதி போகக்கூடிய பஸ்ஸுகள் ஏறியும் போகலாம், பெரியபாளையம் போகக்கூடிய பஸ்ஸுகளில் பெரியபாளையத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கோவில் தான், அதுலேயும் போயிட்டு சிறுவாபுரியில் இறங்கி நீங்கள் போய் சேவிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ரெட் ஹில்ஸ் வந்துட்டு கூட ரெட் ஹில்ஸ்லேருந்து உங்களுக்கு தொடர்ந்து நிறைய பஸ்ஸுங்க வந்து சிறுவாபுரிக்கு இருக்குது. ரெட் ஹில்ஸ்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் அப்படின்றதுனால உங்களுக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளவே நீங்கள் வந்து அங்கே போயிடலாம். ஸோ இந்த சிறுவாபுரி முருகரை நீங்களும் போய் பார்த்து அவருடைய அருளை பெறணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இதே போல் வேற ஒரு சிறப்பு ஸ்தலத்தோடைய சிறப்புகளோட உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.